எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் நதி அறியாதது என்ற நாடகத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் நடத்தியிருக்கிறார்கள். இப்போது முதலாவதாக ஆம் ப்ரூனோ அவர்கள் குற்றவாளிகளே என்ற எஸ். ராமகிருஷ்ணனின் சிறுகதை நாடக வடிவை வழங்க தியேட்டர் லாப் நவீன நாடக குழுவை வேலைக்கு அழைக்கிறோம். நன்றி. கீரை புளிச்ச கீரை 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 அங்கே கீரை இங்கே கீரை எப்படி கீரை நல்லா கீரை 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 அரைக்கீரை அவுச்சக்கீரை முழுக்கீரை முருங்கைக்கீரை உச்சக்கீரை கண்ணாங்கண்ணி புருஷாங்கண்ணி கீரை 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 அங்க கீரை இங்க கீரை எப்படி கீரை நல்லா கீரை 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 Bruno 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 யோ ப்ரூனா சொன்னேன் ப்ரூனோயா ப்ரூனோனா சன்ரைஸ் கொடு என்னையா நீ ப்ரூ சன்ரைஸ் கேட்டிட்டு இருக்க நான் சொல்ல வந்தது ப்ரூ பத்தியோ சன்ரைஸ் பத்தியோ இல்ல ப்ரூனோ பத்தி ஜியாடினோ ப்ரூனோ பத்தி அவரே யாருப்பா அப்படி கேளு ஜியாடினோ ப்ரூனோங்கறவரு வானவியல் பத்தியும் பிரபஞ்சம் பத்தியும் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்ண சயின்டிஸ்ட் பா அவரு சரி சரி பரவாயில்ல சொல்லு சொல்லு பாத்துக்கலாம் அதாவது இதுல என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு நியாயம் இருக்கு தெரியுமா தனக்கு தெரியாதது இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சா அவன் முட்டாளு தன்னால செய்ய முடியாதது இன்னொருத்தன் செஞ்சான்னா அவன் குற்றவாளி அதனாலதானே நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை எல்லாம் ஏறி போய் கிடக்கு இதுல என்னன்னா இந்த ரோம் சிறைச்சாலையை ஒட்டி உள்ள நோலா கோபுர மண்டபத்துல இந்த நீதி விசாரணை தொடங்கி 7 வருஷம் முடிஞ்சிருச்சு பாவம் இன்னமும் அவங்களால முடிவுக்கு தான் வரவே முடியல கார்டினல் பெல்லான்ங்கிறவரு நம்ம ஜாடினோ ப்ரூனோவை 7 வருஷமா நீதி விசாரணை பண்றாரு இப்ப கூட இந்த நீதி விசாரணை சபைக்கு அதுக்காக தான் அவரை கொண்டு வர போறாங்க அப்ப கார்டினல் பெல்லாமின் ஜாடினோ ப்ரூனோவை பார்த்து என்ன கேட்டாரு தெரியுமா ப்ரூனோ உனது அனைத்து குற்றங்களுக்கு வெளிப்படையான காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா அதை நீ ஒரு நாளாவது ஒத்துக்கொண்டிருக்கிறாயா கேட்டியா கார்டினல் பெல்லாமின் நம்ம ஜாடினோ ப்ரூனோவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டப்ப பாவம் ப்ரூனோ அமைதியா நின்றுட்டு இருந்தாரு களைச்சு போன முகம் அழுக்கடைஞ்சு போன மேலங்கியுமா இங்க நின்றுட்டு இருந்தார் ரோம் சிறைச்சாலையை ஒட்டியுள்ள இந்த நோலா கோபுர மண்டபத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை தொடங்கி 7 வருஷம் முடிஞ்சிருச்சு முடிவில்லாத கேள்விங்க அதுக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு பதிலுங்க தாங்கி கொள்ள முடியாத சித்திரவதைங்க அதெல்லாம் அவருக்கு பழகி போயிருந்தது ரோமோட வேற வேற சிறைச்சாலைகள்ல வேற வேற நியாயவாதிகள் அவரை கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்திருந்தாங்க ஆனா இன்னும் முடிவுக்கு தான் அவங்களால வரவே முடியல ப்ரூனோவுக்கு தெரியும் இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான முடிவை கொண்டு வர கூடுறதுக்கான எளிய தந்திரங்கள்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ப்ரூனோ நினைச்சாரு சலிப்பு ஊற்ற இந்த கேள்வி எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தாயா கேட்பீங்க அப்படின்னு முணுமுணுத்தபடியே தலை கவிழ்ந்து நின்றுட்டு இருந்தார் அந்த நீதி பரிபாலகர் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க ஏன் தெரியுமா ப்ரூனோ குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு உருப்படியான காரணம் கிடைச்சா கூட அந்த பயம் போயிடும் ஆனா அப்படி ஒண்ணு அங்க கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதா அங்க வேடிக்கையான விஷயம் ரோமோட நியாய சபையும் அப்படி ஒண்ணு இலகன மனசு கொண்டது கிடையாதுங்க அவன் மட்டும் தான் ஒருத்தனை குற்றவாளியா கூட முடிவு பண்ணான்னு வைங்க அதுக்கு என்ன வகையான வழிமுறைகளையும் கையாளுவான் நம்ம ஊர் மாதிரி இறையாண்மைக்கு எதிராக பேசினா நிலத்தை புடுங்கிட்டான் அப்படி எல்லாம் அவன் சொல்ல மாட்டான் இன்னொன்னு அப்ப நீங்க கேட்கலாம் அப்படி என்ன பண்ண வேண்டியதானே அப்படின்னு அதுல என்னன்னா அவன் பயம் எல்லாம் ப்ரூனோவை பார்த்து கிடையாது ப்ரூனோ எடுத்து சொன்ன அந்த வானவியல் மீது மக்களுக்கு இயல்பாவே ஆசையும் ஆர்வமும் உண்டாகி இருந்துச்சு தான் எதையாவது செய்ய போய் அது எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு அவன் சும்மா இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரூனோ எடுத்து சொன்ன இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மைகள் எல்லாம் ஒருவேளை சரியானதா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவன் கொஞ்சம் காத்திருக்கவும் கூடும் இதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்கு இங்கிலாந்து வந்து நம்ம ப்ரூனோவுக்கு நெருங்கின நண்பன்
இவங்க அவர் ஏதாவது செய்ய போய் அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகி அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உருவாகிருமோ அப்படின்னு நினைச்சா அவன் சும்மா இருக்கவும் கூடும். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தனை தண்டிக்கிறதுக்கான காரணத்தை தேடுறது நியாயவாதிகளுக்கு எளிதானது. ஏன்னா தண்டனையை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றுறதுக்கு காரணத்தை தேடுறதுதான அதிகாரம். தான் எப்படியும் தண்டிக்கப்பட போறோங்கிறது ப்ரூனோவுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு அவர் முத புதிய வானவியல் பத்தி பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே என்னைக்காவது ஒரு நாள் தன்னை பழி வாங்கிரும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். பாவம், துறவியர் மடத்துல பயின்றதால் தானோ என்னவோ தன்னை ஒப்பு கொடுத்து பலியாகிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்ப கூட பாருங்களேன், அவரு மத்தவங்கள மாதிரி எந்த ஒரு அதிகார அமைப்பிடம் இருந்தும் தப்பிச்சு ஓடவோ இல்ல மறுதளிப்பு செய்யவோ இல்ல ஜாமீன் கேட்கவோ முயற்சிக்கவே இல்ல. நான் கேக்குறேன், அறிவியலுக்கும் இந்த நீதி பரிபாலகர்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னையா சம்பந்தம்? இதுல ஒருத்தனுக்காவது பகல் இரவு எப்படி உண்டாதுன்றது காரணம் தெரியுமா? இல்ல கடல்ல ஏன் அலை ஓயவே மாட்டேதுன்னு தெரியுமா? முட்டா பயலுகிறா. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடமே கணிதத்தோட வெளிப்பாடுன்ற அடிப்படை உண்மை கூட உங்களுக்கு தெரியாதுடா. ஏன்? இவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல பயம் அதிகம். எவன் ஒருத்தன் உண்மை பக்கம் நிக்கிறானோ, மக்களுக்காக போராடுறானோ, அவனை என்னமாவது செஞ்சு குற்றவாளி ஆக்கணும்னு ஒரு நெடுநாளைய நியாயம் இருக்கணும் நம்ம உலகத்துல. அத அவன் முன்மாதிரி எடுத்துட்டு உட்காந்துருக்கான். நான் கேக்குறேன், ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி கைது செய்றீங்கல்ல, நீதி விசாரணை வைக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? அவன் தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடு, இல்லையா விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பு. அதை விட்டுட்டு உன் பாட்டுக்கு 7 வருஷம் 10 வருஷம் 21 வருஷம் நீ சிறையில வச்சிருந்துட்டு மறுபடியும் மரண தண்டனை சொல்லுவ. கேட்கறவன் பாக்குறேன் பூரா கேனப்பைய. சாவ சந்திக்கிறதோட கொடுமையான விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத பத்தி கற்பனை செய்யறது. ப்ரூனோ பல நேரங்கள்ல ஒரு விளையாட்டு மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். சிறைச்சாலையோட தனிமைங்கிறது சாவ பத்தின கற்பனையையும் ஒத்திகையும் உருவாக்கி பார்த்துக் கொள்கிறது. அது ஒரு அபத்தமான வேடிக்கை இல்ல, தான் மனதை தானே நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒரு நாடகம் இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி கூட தான் காதுல வெள்ளிய காட்சி ஊத்துற மாதிரியும் அது தான் உடம்பு முழுசும் பரவி அப்படி கொதிச்சு வெடிச்சு செத்து போற மாதிரி ஒரு கற்பனை கூட ப்ரூனோ பண்ணி பார்த்திருந்தார். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே கொடுமையான தண்டனை அதுதான். அது கூட தனக்கு விதிக்கப்படலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். அப்ப கூட அவரோட மனசு பலியை பத்தி யோசிக்கல, உடலோட உறுப்புகளை பத்தியும் அதோட உள் இயக்கங்கள் சார்ந்த சூட்சமங்களை அதிகமா யோசிச்சுட்டு இருந்தது. அந்த நிமிஷம் அவருக்கு தோணுச்சு, இந்த உடம்பு அப்படிங்கிறது வெறும் எலும்புகளாலான ஒரு குடுவை, அதை தோல் பொருத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். குரூர மரணம்ங்கிறது தண்டனையோட உச்சம். அது அங்க அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த கைதிகளுக்காக போராடுற நமக்கு இந்த நிமிஷம் ப்ரூனோவுக்கு சாவ பத்தின படபடப்பு முழுசா அடங்கி போயிருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் சாவு அப்படிங்கிறது அவரோட அறைக்குள்ள வர்ற வெளிச்சத்தையும் இருட்டையும் மாதிரி தன்னியல்பா போகக்கூடியது. அதனால இந்த கார்டினல் பெலாமினோட கேள்வி அவருக்கு வேடிக்கையா இருந்தது. ப்ரூனோ, உனது அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையான காரணம் என்னவென்று தெரியுமா? அதை நீ ஒரு நாளாவது ஒத்துக்கொண்டிருக்கிறாயா? உனது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் பொது இடத்தில் உயிரோடு வைத்து எரிக்கப்படுவாய் என்பதை மறந்து விடாதே. நீங்கள் என்னை எரிப்பதை கடவுள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார். அவரது கண்களில் இருந்து நீங்கள் தப்பவே முடியாது. உன் புழுத்தனாக்கால் ஆண்டவரை பற்றி நீ பேசாதே. உன்னுள் ஒளிந்திருப்பது சாத்தான். உன் நாவை இயக்குவவனும் சாத்தானே. மரியாதையாக செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேள். அதனால் கூட உனது தண்டனைகள் குறைக்கப்படலாம். ரோமின் நியாய சபை என்றும் குற்றவாளிகளுக்கு உரிய கருணையை காட்ட மறுப்பதே இல்லை. இவனது அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையான காரணம் என்னவென்று தெரியுமா? ப்ரூனோ, அதை நீயே இந்த சபைக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நான் விளக்க நேரிடும். என்னை பற்றி என்னை விட அதிகமாக நீங்கள் அறிந்து வைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்களது கண்டுபிடிப்பின் மூலம் எனது அறியாமை விளங்கக்கூடும் என்றால் அதன் முன்னே நான் தலை வணங்குகிறேன். நீங்களே எனது குற்றத்திற்கான காரணத்தை கூறிவிடுங்கள். இந்த பைத்தியக்காரன் அனைத்து உணர்வுகளுக்கு முக்கிய காரணம் என்னவென்று தெரியுமா? புத்தகங்கள். இவனது அனைத்து குற்ற செயல்களுக்கு முக்கிய காரணம் புத்தகங்கள்.
இவன் படித்த புத்தகங்கள் மிகவும் மோசமானவை. அவை அரசால் தடை செய்யப்பட்டவை. அவற்றை ரகசியமாக தேடி படித்திருக்கிறான் இவன். அச்சடிக்கப்பட்டவை அனைத்தும் ஆண்டவருக்கு எதிரானவை. ஆண்டவர் எதையும் படிக்க சொல்லவில்லை, அவர் பேச சொல்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார், நேரடியாக பேசுகிறார். அவர் பேசியதை புனிதர்கள் எழுதி வைத்ததை கூட நமது நினைவாற்றலில் குறைபாடு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான். சபையோர்களே, மனிதனுக்கு எதற்காக புத்தகங்கள் தேவைப்படுகின்றன? எதற்காக தேவைப்படுகின்றன? கடவுளை நம்பாதவன் தான் புத்தகத்தை தேடுகிறான். அவன் கடவுள் இல்லாத ஒரு உலகத்தை இந்த பூமியில் உருவாக்க முயற்சி செய்கின்றான். அப்படியான ஒன்றை தானே இந்த புருனோவும் பிரச்சாரம் செய்ய முற்பட்டான். இல்லையா புருனோ? உண்மையா இல்லையா? உங்களது முடிவு மகத்தான கண்டுபிடிப்பு நண்பரே. கடவுள் சொற்களின் வழியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொற்களின் துணை இல்லாமல் மனிதர்களால் கடவுளை அடையாளம் காணவே முடியாது. அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களின் வழியே சொற்கள் பார்க்கப்படுவதாக மாறிவிட்டன. மனிதன் கேட்பதை விடவும் பார்க்கப்படுவதே அதிகம் நம்பக்கூடியவன். தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்வதும் சரியாகத்தானே இருக்கிறது. சொற்கள் கடவுளின் வீட்டிற்கு செல்லும் ஏணியை போன்றதல்லவா? மரியாதைக்குரிய பாப்பிரோஸ், சாத்தான்களாலும் இன்னிசையை வாசிக்க முடியும். அதற்கு நான் மயங்கிவிடக் கூடாது. நான் குற்றம் என்று சொல்ல வருவது, மனிதர்கள் தனது அனுபவத்தாலும் இறையர்களாலும் மட்டுமே மேம்பட முடியுமே அன்றி புத்தகங்களாலும் சுய சிந்தனையாலும் அல்ல என்பதைத்தான். அறிவாளிகளுக்கு இந்த உலகம் மிகவும் குழப்பமானது. அவர்கள் தானும் குழம்பி இந்த உலகத்தையும் குழப்பி விடுகிறார்கள். சேற்று நீருடன் பாலை கலந்தால் பால் என்ன நிறமாக வேண்டும் என்று நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இதோ நிற்கிறானே இவன். இவனும் நம்மை போலவே துறவியர் மனத்தில் இருந்து வந்தவன் தான். இவனுக்குள்ளும் இறைமையும் நல்ல குணங்களும் இருந்தன. ஆனால் அவற்றை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு மாய மந்திரங்களால் உருவான புத்தகங்களை வாசித்து விட்டு அந்த இருண்ட எண்ணங்களின் அடிமையாகி போய்விட்டான் இவன். ஒரு நாள் உனது கருதுகோள்கள் தான் என்ன? சொல்கிறேன், கேளுங்கள். பூமி சூரியனை சுற்றுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பூமிகள் இருக்கின்றன. உலகம் அழிவில்லாதது. அதில் எண்ணிக்கையற்ற ஆதாம் ஏவாள் வாழ்கிறார்கள். அதில் ஒரு சில ஆதாம் ஏவாள் அறிவுக்கனியை சாப்பிட மறுத்துவிட்டு சந்தோஷமாக தங்கள் இடத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள். இந்த சொற்கள் பாவமானது இல்லையா? இவை கடவுளின் சிருஷ்டி கேலிக்குறியாக்குவதில்லையா? புர்னோவிற்குள் உள்ள அனைத்து கசடுகளுக்கும் காரணம் அவன் படித்த புத்தகங்கள். புத்தகங்களை நம்பும் மனிதன் மிகவும் ஆபத்தானவன். அவனை கண்டிப்பதன் மூலமாக மட்டுமே ஆண்டவன் மீது சுமத்தப்பட்ட கரையை நம்மால் போக்க முடியும். அருமை பெல்லாமே, நீங்கள் சொல்வதுதான் உண்மை. படிப்பதன் வாயிலாக இவர்கள் தங்களுக்கு நடக்காத அனுபவங்களையும் அனுபவிக்க தொடங்கி விடுகிறார்கள். அது மோசமான போதை. இந்த உலகின் மிக வலிமையான ஆயுதம் எது தெரியுமா? கற்பனை. கற்பனையின் பெயரால் உலகின் சகல உண்மைகளையும் இவர்கள் நாசம் செய்கிறார்கள். அதை நாம் சகித்துக் கொண்டிருக்க கூடாது. நான் கேட்கிறேன், மத துறவிக்கு எதற்காக பிரபஞ்ச ஆராய்ச்சி? இவன் வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இவன் கடவுளின் 10,000 வேலைக்காரர்களில் ஒருவன். இவன் ஏதோ பெரிய இவன் போல கடவுளின் சிருஷ்டியை ஆராய்ச்சி செய்கிறான், கேள்வி கேட்கிறான். புருனோ, இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நீதிமான்களே, நீங்கள் எதை குற்றம் என்று கூறுகிறீர்களோ அதுதான் எனது தகுதி. உலகத்தை பற்றிய அத்தனை மர்மங்களையும் புத்தகங்கள் துடைத்தருகின்றன. புத்தகம் என்பது ஒரு வெளிச்சம். அதனால் உலகின் இருள் விலகி ஓடுகிறது. புத்தகத்தை எந்த மாமன்னராலும் கூட எரித்து விடவே முடியாது. பாப்பிரோசியோ, நீங்கள் என்னை எரித்து விடலாம். ஏன், நான் படித்த புத்தகங்களை கூட எரித்து விடலாம். ஆனால் புத்தகங்களை தங்கள் நினைவில் வைத்துள்ள எவ்வளவு பேர் உங்களால் எரிக்க முடியும்? அறிவின் வளர்ச்சி உங்களது வெண்ணை வெட்டும் கத்தியெல்லாம் வெட்டி தீர்த்து விட முடியாது. நான் கடவுளின் இருப்பை பற்றிய கேள்விகளுக்கே செல்லவில்லை. உங்கள் கண் முன்னே தோன்றி வரையும் சூரியனை ஆராய்ச்சி செய்கிறேன். கோடான கோடி நட்சத்திரங்கள் கொண்ட இரவின் மர்மத்தை அமைத்து பார்க்கிறேன். தொழுவத்தில் உள்ள பன்றிகளைப் போல பகலிரவு பற்றிய பிரச்சனை இல்லாமல் வாழ என்னால் முடியாது. எனது அவதானிப்புகளை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? கடவுளின் பிரதிநிதிகள் என்ற பெயரால் நீங்கள் பெற்ற அதிகாரங்கள் பறிப்போய்விடும் என்ற பயமா? நான் புத்தகங்களால் உருவானவன் தான். எனது அறிவிற்கு நெடிய வரலாறு இருக்கிறது. எனது தேர்வின் பின்னே தெரிந்த எண்ணங்கள் இருக்கின்றன.
நான் உலகின் இயக்கத்தோடு சேர்ந்து ஓட விரும்பவில்லை. அதற்கு எதிராக நின்ற அந்த இயக்கத்தின் உள்விதிகளை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். கணிதம் மீதான எனது விருப்பம் பால்யத்தில் உருவானது. அது வெறும் அறிவுத்துறை இல்லை, மெய்ஞானம் என்பதையும் அறிந்து கொண்டவன் நான். மனித நினைவாற்றலின் உள்ளே உள்ள ஜியோமெட்ரி வடிவங்களை அறிந்திருக்கிறேன் நான். மனித வாழ்க்கையின் பெரும் புதிர்களை எனது கணித அறிவால் நான் தெளிவாக்கிட முடியும். அதை மறந்து விடாதீர்கள் பாப்பிரோசியோ. எனது அறிவு பெரும் சிந்தனைவாதிகளால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கிலாந்தின் மாமன்னர் எனது அறிவுத்திறனுக்காக தான் சபையில் தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பினார். அதை மறந்து விடாதீர்கள். புத்தகங்களை ஏன் தடை செய்கிறோம் என்று ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். அவைகள் வெறும் அச்சடித்த காகிதங்கள் அல்ல, வீரியமிக்க தானிய விதைகள். படிப்பவர் மனதில் வேரூன்றி வளர்ந்து விடக்கூடியவை. மனித அறிவின் எல்லையின்மை தானே ஒவ்வொரு புத்தகங்களும் நிரூபணம் செய்து கொண்டே இருக்கிறது. புத்தகங்கள் ஆபத்தானவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அதற்கு எதிராக எப்படி செயல்படுவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. படித்தவனை, அச்சடித்தவனை, வாசித்தவனை பிடித்து சித்திரவதை செய்வதன் மூலம் புத்தகத்தின் செயல்பாட்டினை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். இது எனக்கும் பல முறை நடந்திருக்கிறது. லண்டனில் நான் வெளியிட்ட சாம்பல் புதன்கிழமை விருந்து என்ற புத்தகத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறேன். அச்சகம் அடித்து நொறுக்கப்பட்டது, அச்சகரும் கைது செய்யப்பட்டார். இந்த செயல்களில் இருந்து அச்சடிக்கப்பட்ட சொற்களை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. சொற்கள் சிறகுகள் முளைத்து பறந்து தாக்கக்கூடியவை என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. பாப்பிரோசியோ, உங்களது பயமும் அதை உறுதிப்படுத்துகிறது. இதுதான் குற்றம் என்று நீங்கள் கருதினால் அது என்ற பெருமை கொள்ளவே செய்கிறது. புத்தகங்களை படிப்பவர்கள் அதிகம் பேசுகிறார்கள், இல்லாவிட்டால் அடங்கி போய் விடுகிறார்கள். நானும் புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன், ஆனால் அவற்றை நான் நம்புவதில்லை. காரணம், உலகில் உள்ள அனைத்து புத்தகங்களும் அழகிய பட்டு துணியில் சுற்றி தரப்பட்ட பொய்கள். நீ சிறிது காலம் மத துறவியாக பணியாற்றி இருக்கிறாய் என்ற ஒரு காரணம் மட்டுமே உன் மீது எனக்குள் சிறிது பரிவை ஏற்படுத்துகிறது. ஆகையால் அறிவியல் பக்கம் இனி ஒரு முறை பேசாதே. அறிவியல் என்பது சாத்தானின் பட்டறை. அங்கு தீவினைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடவுளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மனிதன் கடவுளின் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவதே இல்லை. மண்புழுக்களால் கடலை நீந்தி கடக்க முடியுமா என்ன? அவை மண்ணை தின்று மண்ணோடு வாழ்ந்து மடிய வேண்டியதான இயற்கை. நீங்கள் எல்லோரும் என்னை பேசும்படியாகவே தூண்டுகிறீர்கள். எனக்கோ பேசி பேசி அழுத்து போய்விட்டது. இப்போது எனது வயது 51. எனது 24வது வயதிலிருந்து இது போன்ற கேள்விகளை நான் எதிர்கொண்டுதான் வருகிறேன். உங்களை போன்ற முட்டாள்கள் எல்லா தேசத்திலும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். உங்களது அறியாமையால் நான் துரத்தப்பட்டேன். வெனிஸ், பதுவா, பெர்காமோ, ஆல்ப்ஸ், லியோன், பாரிஸ் என்று நாடு விட்டு நாடு அலைக்கழிக்கப்பட்டேன். எல்லா இடங்களிலும் என்னை துரத்தி அடித்தது உங்களை போன்றவர்கள் அறியாமையும் மூட நம்பிக்கையும் தான். மனிதன் தனது அறிவை பயன்படுத்தாத வரை இந்த உலகில் அவனுக்கு மேம்பாடு கிடையாது. ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை மட்டுமே ஜீவித்திருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு வன்முறை. அறிவு விமர்சனத்திற்கு உட்பட்டது, அது விவாதிக்கப்பட வேண்டியது. அதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லையே. படிப்பறிவு இல்லாத எளிய மக்களோடெல்லாம் என்னால் எளிதாக பழகிவிட முடிகிறது. அரைகுறை படிப்பாளிகள், மதவாதிகள், ஒழுக்கவாதிகள், கலாச்சார கண்காணிப்பாளர்கள், இவர்கள் தான் எனது பிரச்சனையே. இவர்கள் தான் எனது பிரச்சனையே. அப்பிரோசியோ, அறியாமை விலங்குகளுக்கு வேண்டுமானால் பெரும் சுமையாக இருக்கும், மனிதர்களுக்கு அது பெரும் தடை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் விமர்சனங்களை கண்டு பயப்படுவதில்லை, கேலிகளை கண்டுதான் அதிகம் பயப்படுகிறார்கள். காரணம், கேலிகளுக்கு பின்னால் உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது, அல்லது கேலிகளின் வழியே உண்மை வெளியே எட்டி பார்க்கிறது. அதை ஏற்பது சிரமமானதுதான். ஆகவே அதை அழித்து ஒழித்துவிட பார்க்கிறீர்கள். நான் உலகை கேலி செய்கிறேன், அதிகாரத்தை கேலி செய்கிறேன், மூட மதவாதிகளை கேலி செய்கிறேன். அப்படி செய்வது எனது வேலை என்று தெரிந்தே நான் செய்கிறேன். ஆகவே அவர்கள் என் மீது கோபம் கொள்ளும் போது நான் தந்த மருந்து வேலை செய்கிறது என்று சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு அதிகாரத்தின் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் அறிவை தவறு என்று அடையாளம் காட்டுவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காதலின் வடிவமாக ஏன் நெருப்பை குறிப்பிடுகிறார்கள்?
என்று ஒரு முறை பதுவாவில் இளைஞன் என்னை கேட்டான். நாம் எதை விரும்புகிறோமோ அதை உருமாற்றி விடுகிறது காதல். அதுதானே நெருப்பின் இயல்பு. நெருப்பு அழிவில்லாதது. அதை நாம் கை கொள்ள முடியும், கட்டுப்படுத்த முடியாமலும் போய்விடும். அப்படியானதுதானே காதல் என்று சொன்னேன். அந்த இளைஞனும் அதை கேட்டுக்கொண்டான். ஆனால் மறுநாள் தேவாலய பிரசங்கத்தில் நான் அன்பு என்பதை அழிக்கும் சக்தியாக குறிப்பிடுகிறேன் என்று என் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதற்காக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மடமையை நான் எப்படி புரிந்து கொள்வது? இந்த மடமையை எப்படி புரிந்து கொள்வது? நான் பகுத்தறிவின் பக்கம் நிற்பவன். அதே சமயம் பகுத்தறிவிற்குள் அடங்காத மெய்மையை பற்றியும் அறிவேன். ஆகவே எனது எண்ணங்களை எனது அனுமானங்கள் என்றே குறிப்பிடுகிறேன். நீங்கள் தான் அதை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். விதி என்பது ஒரு குருட்டு புலி. அது மனிதர்களை சமயம் அறியாமல் பாய்ந்து தாக்கக்கூடியது என்று நீதானே கூறியிருக்கிறாய். இன்று அது உன் விஷயத்தில் சரியாகி போனதை பார்த்தாயா? உன்னை தண்டிப்பதற்கு எங்களிடம் 7 காரணங்கள் இருக்கின்றன. மீட்பரின் பிறப்பை சந்தேகம் கொள்கிறாய். அறிவுக்கு பொருந்தாத சடங்குகள் என்று மத சடங்குகளை விமர்சனம் செய்கிறாய். இந்த உலகம் எல்லையில்லாதது என்கின்றாய். மதத்துறவிக்கான ஒழுங்கை உடைகளை கைவிட்டிருக்கிறாய். மூடநம்பிக்கை வாயிலாக பெற்ற அறிவை கொண்டு மக்களை மூடநம்பிக்கை கொள்ள செய்கிறாய். தடை செய்யப்பட்ட புத்தகங்களை உயர்த்தி பேசுகிறாய். பிறப்பு கடவுளால் உருவாவதில்லை என்கின்றாய். இந்த குற்றச்சாட்டுகள் போதும் உன்னை உயிரோடு பொது இடத்தில் வைத்து எரிப்பதற்கு. ஆனால் இந்த நியாய சபை மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறது. மரியாதையாக மன்னிப்பு கேள். ஆண்டவரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேள். அது மட்டும் நடக்காவிட்டால் எதிர்வரும் பௌர்ணமி அன்று இரவு முதல் நாள் இந்த சபை மீண்டும் கூடும். அன்று உனது வாழ்வின் இறுதி தீர்ப்பை வழங்கும். மத நம்பிக்கைகளை மீறுகிறேன் என்று தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. எனது அறிவின் பிரகாசம் காரணமாகவே குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். எனது அறிவு வெறும் மந்திர தந்திரத்தால் உருவானதில்லை. அது ஒரு தாவரம் போல படிப்படியாக வளர்ந்து உருவானது. அதை ஒரு சூனியக்காரியின் மந்திரக்கோள் உருவாக்கிய விந்தை என்று மட்டும் ஒதுக்கிவிட வேண்டாம். இந்த நியாய சபையின் முன்னே 7 ஆண்டு காலம் எனது எண்ணங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டே வருகிறேன். உங்களது ஒருவரது இதயத்திலும் அது சென்று சேரவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அபிரோசியோ, அறியாமை விலங்குகளுக்கு வேண்டுமானால் சொர்க்கமாக இருக்கலாம். ஆனால் அது மனிதர்களுக்கு பெரும் தடை. அதை நீங்களாகவே ஒரு நாள் உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். எனது களைப்பிலிருந்து மரணம் என்னை விடுவிக்கும் என்று நம்புகிறேன். உங்களது தண்டனைக்காக நான் காத்திருக்கிறேன். ஜியாடினோ ப்ரூனோ சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கருங்கற்களால் ஆன அந்த சிறைச்சாலை பகல்லையும் இருள் சூழ்ந்தே போயிருந்தது. அவரோட சிறைக்கு பக்கத்து சிறைகளில் இருந்த அந்த கைதிகள் எல்லாம் அந்த இருட்டை தாங்க முடியாம கூச்சலிட்டு கொண்டிருந்தாங்க. எந்த ஒரு மனிதனையும் நோயாளியாக்கி விடக்கூடியது அந்த சிறைச்சாலை. விதவிதமான வதை கருவிகள் இருந்தன. தண்டிக்கிறத ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க இருந்த அதிகாரிகள். ப்ரூனோ ஜன்னலே இல்லாத அந்த சின்ன அறையோட சுவர்களை தடவி பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாரு. தனக்கு பிடித்தமான சூரியனை பத்தியும் கோள்களை பத்தியும் பிரபஞ்சம் பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தாரு.
பிரபஞ்சம் எல்லை இல்லாதது. அதன் இயக்கங்கள் ஏதோ ஒரு ஒழுக்க விதிக்குள் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரு. அது டிசம்பர் மாதத்தோட குளிர்கால இரவு அப்படிங்கிறதுனால அவரோட ஒல்லியான தேகம் அந்த குளிரை தாங்க முடியாம நடுங்கி கொண்டிருந்தது. பின்னாடி அதுல இருந்து தன்னோட மனசை திருப்பிக்க முயற்சி செஞ்சாரு. நோலா கிராமத்துல தான் வாழ்ந்த தன்னுடைய பழைய நாட்களையும் பழைய நண்பர்களையும் பார்த்து படித்த நாடகங்களையும் கவிதைகளையும் மனசுல மறு உருவாக்கம் செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு தூக்கம் வந்தது. அந்த தூக்கத்துல ஒரு கனவும் வந்தது. ஆறுகள், மலைகள், பூனைகள், முயல்கள், நாய்கள், குதிரைகள், மரம், செடி, கொடி இப்படி எல்லாமே வானத்துல பறந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு மனிதரை கூட காணவில்லை. நட்சத்திரங்கள் எல்லாம் வீட்டோடைய கதவு திறக்கிறது மாதிரி திறந்து கொண்டு அவற்றை எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருந்தது. உயிர்கள் எல்லாம் வேற வேற இடத்துல தகைவு கொண்டு தன்னை விருத்தி செய்து கொண்டிருந்தன. மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்துல ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு மனிதன் மட்டும் அங்கே பறந்துட்டு இருந்த ஒரு ஈயோட கால்களை பிடிச்சு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சான். அது பிடிக்காம மற்ற மனிதர்கள் அவனோட கால்களை பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க கீழே. ஒரு கட்டத்துல அந்த மனிதனுடைய கை நழுவியது. பேரோசையோட இந்த பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்தான் அந்த மனிதன். கனவு கலைந்து போனது. பனிப்புகை சூழ்ந்த அந்த சிறிய அறையில் கண் விழித்தபடியே அமர்ந்திருந்தார் ப்ரூனோ. அந்த மனிதனின் குற்றத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். அந்த மனிதன் தன்னை கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லிக் கூறுகிறான். கிறிஸ்தவன் இல்லை என்றால் வேறு என்ன சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான்? அவன் தன்னை ஒரு உண்மையை தேடும் தத்துவவாதி என்கிறான். தத்துவவாதிகள் கிருமிகளைப் போல எளிதாக பரவிவிடக்கூடியவர்கள். கடவுளை விட பெரிய உண்மை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த மனிதன் பிரசங்கம் ஏதும் செய்கிறானா? ஆமா, அவன் பிரசங்கம் செய்கிறான். அது அறிவின் முக்கியத்துவம் பற்றியது. பாதிரிகளால் திருடப்பட்ட மக்களின் இதயத்தை மீட்பதே தனது நோக்கம் என்கிறான். மக்களின் அறியாமை மட்டும் மூட நம்பிக்கையை போக்கவே நான் பேசுகிறேன் என்கிறான். அவன் நாக்கு விஷமேறியுள்ளது என்று நன்றாகவே புரிகிறது. நம் நியாய சபை